குட் ஈவினிங். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி ஒரு அருமையான ட்ரேடு காலையில் பார்த்தோம். ஒரு 2 ட்ரேடு கால் சைடு 2 பார்த்துட்டு அப்புறம் ஒரு புட் சைடு நல்ல பியூட்டிஃபுல் ட்ரேடு. நேற்றுதும் ட்ரேட் இருக்குது, 2 வீடியோவும் போட்டிருக்கோம். இது முடிஞ்ச உடனே பார்த்துக்கலாம். பட் இது ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன். சப்போஸ் நீங்கள் ஒரு 6 மந்த்ஸோ இல்லை 3 மந்த்ஸ் ஒரு 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் காசு பண்ண முடியல, ஏன்னா ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்கு நெட்டு ஸ்பீடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, சிஸ்டம் ஹேண்ட்லிங் பர்ஃபெக்டாக இருக்குது, இருந்தும் உங்களால் பண்ண முடியல என்னும் போது அது எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம் நடக்குது. ஏன்னா ஒரு கிவன் டைமில் மார்னிங்கில் பார்க்கும்போது ஒரு 9 o'clock 9:15 ப்ரீ மார்க்கெட்டு முடிஞ்சு போகுது. 9 o'clock ப்ரீ மார்க்கெட் பார்த்துட்டு 9:15 என்ட்ரு ஆகும்போது பிஃபோர் 10:15 ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா பிகாஸ் எவ்ரி டைம் ஒரு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10-10:30 மணிக்குள்ளேயே ஒரு 900 பாயிண்ட் மூவ் பண்ணிடுது. அப்ராக்சிமேட்லி 500 to 800 or 900 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிடுது. ஒரு 800 to 900 பாயிண்ட்ஸில் உங்களால் ஒரு 50-60 பாயிண்ட் எடுக்க முடியலன்னா சீரியஸ்லி லேர்னிங் பக்கம் நீங்கள் போகணும், பிளான் பண்ணிடணும். ஏன்னா அதே மாதிரி 9:15 3:30 மணி வரைக்கும் மொத்த பாயிண்ட்டையும் கேப்சர் பண்ணணும், ட்ரேட் உள்ள அந்த 50 பாயிண்ட்டை உட்காந்து தேடுறதும் தப்பு. அதே மாதிரி ஒரு 10:30 மணிக்குள்ளேயும் நம்மளால் ஒரு 800 பாயிண்ட்ல 50 பாயிண்ட் எடுக்க முடியல, சீரியஸ்லி தேர் இஸ் அன் இஷ்யூன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் தெளிவாக. ஸோ யூ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் த லேர்னிங். அதுக்காக எங்கன்னா ஒரு இடத்துல என்ட்ரு ஆகும், அந்த 800 பாயிண்ட்ல 50 பாயிண்ட் நம்மளுக்கு இருக்குமானா இல்லை. யூ ஷுட் லுக் ஃபார் அ பிளேஸ். ஒரு என்ட்ரி பர்ஃபெக்டாக இருக்கணும், அதுக்கு ஸ்டாப் லாஸ் செட் ஆகணும், டார்கெட் கரெக்டாக இருக்கணும், ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்கணும். இப்போ நிஃப்டியில் நான் எடுக்கிறேன், நிஃப்டியில் ப்ராப்ளம் என்னன்னா ஸ்டாப் லாஸ் சின்னது, டார்கெட் சின்னது, விலையும் சின்னது. பட் அதில் உங்களுக்கு வால்யூமும் ஜாஸ்தி, காம்படிஷனும் ஜாஸ்தி, மூவ்மெண்ட் எல்லா டைம்லையும் உங்களுக்கு கிடைக்கிற மூவ்மெண்ட் கிடைக்காது. அதே சமயத்தில் மென்டரிங்க்கு நிஃப்டி இஸ் நாட் அ ரைட் இண்டெக்ஸ். நீங்கள் எடுக்கும் போது ஒன்று இருக்கும், பட் உள்ளே என்ட்ரு ஆகும் போதும் ஆகும், ஒன்று ஜம்பிங் வரும். ஸோ பர்ஃபெக்டாக இருக்காது, சொல்லி எடுக்கிற அளவுக்கு அதில் ட்ரேட் இல்லை. அது உங்களுக்காக ட்ரேட் பண்ண முடியும்னும் போது அதை எடுக்கலாம். பட் அதனால வி கோ ஃபார் அ பிகர் இண்டெக்ஸ் லைக் சென்செக்ஸ் ஆர் பேங்க் நிஃப்டி இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் எவ்ரி மந்த். பட் சென்செக்ஸ் என்னும் போது நம்ம ஒரு சேம் டைப் ஆஃப் எஃபர்ட் போடுறோம். இதில் ஒரு 10-15 பாயிண்ட் 20 பாயிண்ட் மூவ் ஆகுது. ஒரு கேண்டல் மோர் தென் 30-40 பாயிண்ட்ஸ் வருது. அதில் நம்ம ஸ்லிப்பேஜஸ் சொல்லும் போது 2 பாயிண்ட் எக்ஸிட்க்கு 2 பாயிண்ட் போட்டால் கூட நடுவில் உங்களுக்கு 15-20 பாயிண்ட் சாலிடாக உட்காருது. ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு பிடிச்சா கூட 40-50 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு ப்ரீமியமில் ஒரு 15-20 பாயிண்ட் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ போட்ட எஃபர்ட்டுக்கு டெஃபினட்டாக தேர் வில் பி அ ஃப்ரூட்ஃபுல் திங். ஸோ லேர்னிங்கில் நீங்கள் பிளான் பண்ணணும் போது ஒரு இன்னர் டைப் ஆஃப் ட்ரேடிங். ஸோ நல்ல சிஸ்டம் இருக்கணும், இன்டர்நெட் ஸ்பீடு இருக்கணும், ஒரு பிளாட் பண்ண தரணும், நடுவில் ஸ்பாட்டு சார் லெஃப்ட்டில் கால் சைடு புட் சைடு போட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுக்கும்போது இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணணும். நெட் ஸ்பீடு ப்ராப்பராக இருக்குது, உங்களுக்கு ஐ மைண்ட் அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னா யூ ஆர் த ரைட் பர்சன் டு கோ ஃபார் த ட்ரேட். லேர்னிங்கில் பண்ணுங்க. ஸோ காசு போட்டு தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களால் டெய்லி 10 பாயிண்ட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியலன்னா நீங்கள் 10,000 போட்டாலும் அதே தான், 10 லட்சம் போட்டாலும் அதே தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காசுக்கும் ஸ்கில்லுக்கும் மேட்ச் பண்ணாதீங்க. 10 பாயிண்ட் உங்களால் டிமேட் அக்கௌண்ட்டை பிளாங்காக வச்சுன்னு கூட உங்களால் பஞ்ச் பண்ணி ஆர்டர் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த ப்ரைஸில் என்ட்ரானோ ஒரு பேப்பர் ட்ரேடிங் மாதிரி ஒரு ரியல் ட்ரேட் பண்ணலாம். காசு இல்லாத பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கரெக்டாக தெளிவாக புரிய வந்துடும். உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது. அதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உங்களுக்கு தெரிகிறப்பெல்லாம் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக ரியல் மணி போட்டு 10 முறை கேபிட்டலை வைப் பண்ணுறது அவ்வளோ அறிவாளிதமாக இருக்காது. ஸோ லேர்னிங்கில் உங்களுக்கு தேவை எந்த டைப்பில் உங்களுக்கு ஒரு 70 நாள் மென்டரிங்கோட ஒரு லைவ் ட்ரேடிங் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 70 days உங்களுக்கு மென்டரிங் இருக்கும். மினிமம் மெம்பர்ஸ் தான் இருப்போம், ஜாஸ்தி மெம்பர்ஸ்லாம் எடுக்க மாட்டோம். ஸோ வி டோன்ட் டேக் மோர் மெம்பர்ஸ். ஒரு லிமிடெட் மெம்பர்ஸ் வச்சுட்டு 1-on-1 செஷன் தான் கூகுள் மீட்டில் கிளாஸஸ் இருக்கும். கும்பலாலாம் எடுக்க மாட்டோம். பிகாஸ் எவ்ரி ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் சேம். ஒருத்தர் 17 வயசு படிக்கிற பசங்களும் இருக்காங்க நம்மக்கிட்ட, 60 வயசு ரிட்டையர்ட் பீப்புளும் இருக்காங்க. ஸோ 2 பேரும் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வில் நாட் பி த சேம். நிஃப்டி எக்ஸ்பைரி சாரி. இது ஒரு மூமெண்ட் பார்ப்போம். இன்னைக்கு இந்த 68 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு பிளான் பண்ணலாம். சரி, இன்னைக்கு ரெண்டுமே வச்சிட்ருக்கேன். இன்னைக்கு எது வேணுமோ அதை ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி நல்லா இருந்துச்சுன்னா நிஃப்டி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வில் கோ ஃபார். ஏன்னா கால் சைடு ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது சென்செக்ஸில். எவ்வளோ வருது கால் சைடு ப்ரீமியம் சென்செக்ஸில் பார்த்தாக்கா அரௌண்ட் 326 நல்லா தான் இருக்குது. சரி, ஒன்று பண்ணலாம். 80 to 300 கால் ஜாஸ்தியாகுது வேலை. 300 மூவ்மெண்ட் நல்லாயிருக்கு. இது மூவ்மெண்ட்டு சின்னதாக தான் இருக்கும். 400ல் 300 நல்லாயிருக்கும் மூவ்மெண்ட்டு. பட் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. 80 to 500 எடுக்கலாமா? ஓகே, 80 to 500 எடுத்துக்கலாம்.
82,500 கால் எடுத்துங்க. $82,500 கால், $82,500 புட். இது நல்லா இருக்கும். 82,500 கால் அண்ட் புட் பார்க்கலாம். இது நல்லா இருக்குது, ப்ரீமியம் ப்ரைஸும். ஏன்னா கால் சைடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 298 தாங்குது. புட் சைடு எடுத்தோடனே காலையில் போகிறோமான்றது கொஞ்சம் யோசிக்கலாம். யாருன்னா நிஃப்டி பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால், நிஃப்டி இது 25,250 கால், 250 கால், 250 புட் கூட வச்சுக்கலாம். 250 கால் அண்ட் 250 புட் அதை எடுத்துக்கோங்க. நிஃப்டியில் யாருன்னா ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே, கால் சைடு ஒரு என்ட்ரி, கால் சைடு ஒரு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் 348. இன்னும் கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க, இங்கே வச்சுங்க போதும். சரி, லிமிட் ஆர்டர் சிஸ்டமில் போடுங்க. இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கு, பார்த்து செய்யுங்க. ஸோ சொல்லும் போது எக்ஸிட் ஆகிடணும். ரொம்ப பேராசெல்லாம் பட்டணும் உட்காந்துருக்காது. இருக்கு, பை சைடு இருக்கு. கிரீன் ஆயிடும். $32 வந்து யாருன்னா எதில் எடுக்கிறீங்களோ எடுத்துங்க. இன்னும் கொஞ்சம் தான் டார்கெட் இருக்கு. இந்த ஹையை பிரேக் ஆகட்டும். எஸ், பியூட்டிஃபுல். ஓகே, எக்ஸிட். குறைஞ்சிடுச்சு வால்யூம், போதும், வெளியே வந்துருங்க. காலையில் ஒரு 40 இன்னும் இருக்கு, பட் நான் போதும். இது ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கு, அதில் மாட்டிக்காதீங்க காலையில். ஸோ 40 பாயிண்ட்ஸ் யார் யார் எடுத்தது? ஒரு சைடு வைஸ் ஒன்று இருக்கு. இந்த 40 பாயிண்ட்ஸில் யார் யார் கேப்சர் பண்ணது கால் சைடை? மெசேஜ் போடுங்க, தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் வரும், திருப்பி கால் சைடு தான் பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் 350, கால் சைடு ஸ்டாப் லாஸ் 350. இன்னும் இருக்கு கால் சைடு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பிங்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. 350 ஸ்டாப் லாஸ். ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருக்கு, அதையும் கேப்சர் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அப்படியே ரீடைன் பண்ண முடிஞ்சா ஒரு கேபிட்டல் பெருசாகும். இது மூவ்மெண்ட் இருக்கு, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். 50 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும். இந்த செகண்ட் ட்ரேடில் எடுத்தவங்க இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கு, ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் காட்டுது. நிஃப்டி அந்த அளவுக்கு இல்லை பாருங்க, வருது. பட் ரிவர்சல் கொஞ்சம் ஆச்சுன்னா கூட இது ஜாஸ்தி ஆகிடும். சென்செக்ஸ் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. நல்லா இருக்கு, கால் சைடு இருக்குது சென்செக்ஸ். இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு 1-2 மினிட்ஸ் அங்கே இருந்துச்சுன்னா ரொம்ப மேலே போவோம். ஒரே ட்ரேடில் க்ளோஸ். கால் சைடு விடாதீங்க. செகண்ட் ட்ரேடும் நம்மளுக்கு ஒரு 22 பாயிண்ட் வந்துச்சு. கண்டினியூ பண்ணுறவங்க 49. செகண்ட் ட்ரேட் 24 பாயிண்ட்ஸ். இன்னும் போது, வெளியே வர வேணாம். நம்ம லெவல் தொட்டுட்டு சப்போர்ட் எடுத்துச்சு. அது அடுத்த லெவல் ஒன்று மேலே இல்லை, புது லெவல் போடல. எஸ், இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைட்டு போவோம்.
விட்டுறாதீங்க. கால் சைடு இன்னும் இருக்குது மூமெண்ட்டு. இப்போ இது க்ரீன் ஆகி மேலே போகும் இன்னும் ஹைட்டாக. இன்னும் ஒரு நல்ல மூமெண்ட் ஒன்று இருக்குது கால் சைடு. நிஃப்டியில் இருக்கிறவங்களுக்கும் அது மூமெண்ட் தான் நான் சேர்த்து சொல்கிறேன். பட் நிஃப்டியில் ரிட்ரேஸ்மெண்ட் பெருசாக இருக்கும். நான் சொல்கிறது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். ஏன்னா நிஃப்டியில் கிவன் டைம் அவங்களது வேறு வேல்யூம் இருக்கும். இருக்குது கால் சைடு க்ரீன் ஆகிடாது. இப்போ நான் சென்செக்ஸ் சொல்லுக்கிறேன். சென்செக்ஸ் க்ரீன் ஆகிடும் கால் சைடு. நிஃப்டியும் நல்லா தான் இருக்குது. நிஃப்டியும் க்ரீன் ஆகும் கால் சைடு. கொஞ்சம் சைடு வைஸ் இருக்குது. எஸ் எக்ஸிட் விட்டுருங்க. கால் சைடு மட்டும் தான் இன்னும் ரெடி ஆகுது. எஸ் பியூட்டிஃபுல் ரெடி ஆகிடுச்சு பாரு. இப்போ கொஞ்சம் மூமெண்ட் பெருசாக இருக்கும். அது என்ட்ரி போட்டுங்க. புது என்ட்ரி போடுறவங்களும் போட்டுக்கலாம். ஸ்கேல்பிங் தான் இது. ஸ்கேல்பிங் மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா அது பீக்கில் வந்துடுச்சு. டார்கெட் 389. ஒரு 389 வரைக்கும் பாருங்கள். 398 அங்கே போய் டிசைட் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. 389 எங்கே இருக்குது? இங்கே வரைக்கும். அது உடையதான்னு பார்க்கலாம். உடஞ்சா ஃபர்தர் டார்கெட்டு 389 வரைக்கும் டார்கெட்டு. அது உடையிட்டோம், ஃபர்தர் டார்கெட் பார்க்கலாம். சரி கொஞ்சம் தைரியமாக இருக்கணும், அதுதான் விஷயம். விட்டுடுங்க போதும். 389 எக்ஸிட் பண்ண போதும் அது. பட் கால் சைடு எடுக்காதீங்க. கால் சைடு எடுக்க வேணாம். சப்போர்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது கால் சைடு. பட் கீழே வந்துடும் அது கால் சைடு. சரி இது கீழே வந்துடும். புட் சைடு 313 உடச்சிச்சுன்னா எல்லாருக்குமே ட்ரேடு. அது வரைக்கும் ஸ்கேல்ப் பண்ணணும்னு அவங்களுக்கு செட்டப்பில் வருதுன்னா பிளான் பண்ணுங்க. 313 உடஞ்சிச்சுன்னா தான் ரியல் சைடு புட் சைடு மூவ்மெண்ட் வருது. இது வரைக்கும் ஸ்கேல்பிங் யாருன்னா உங்களுக்கு இது புரியுது என்னன்னா 312 வரைக்கும் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம். ஒரு 1-2 பாயிண்ட் கம்மி பண்ணி ஸ்கேல்ப் பண்ணுங்க. பட் ரிஸ்க் இருக்குது, வெயிட் பண்ணலாம். 313 உடச்சா தான் என்ட்ரி. ஏன்னா இது 411க்கு மேலே. 413க்கு மேலே என்ட்ரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு கால் சைடு. 313க்கு மேலே வந்தால் புட் சைடு. அது வரைக்கும் எதுவுமே தொடாதீங்க. இது எல்லாமே அண்டர் ரேட்டடு. கீழே போய்டும், எப்படியா இருந்தாலும் போய்டும். பிலோ பார்த்தாங்க இது எல்லாமே. அவசரப்பட்டு எதுலேயுமே நுழையாதீங்க. ரெண்டுத்துலேயும் ப்ரீமியம் குறைஞ்சின்னு வருது. 413க்கு மேலே யார் வராங்க, 313க்கு மேலே யார் வராங்கன்னு வெயிட் பண்ணலாம். சண்டை போட்டு அவங்க இப்போதைக்கு நம்மளுக்கு 313 புட் சைடு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அது வரைக்கும் யாருனா ஸ்கேல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 312, 310, 310 வரைக்கும் ஸ்கேல்ப் பண்ணிக்கலாம். அது பிரேக் ஆகிட்டு மேலே உட்கார வாய்ப்பு இருக்குது. பட் போகுமா, இன்னும் இந்த வாட்டி போயிடுமா இல்லை இன்னும் 2 வாட்டி ட்ரை பண்ணுமான்னு தெரில. எல்லாரும் என்ட்ரு ஆகிறது 313க்கு மேலே. அது வரைக்கும் எல்லாரும் என்ட்ரு ஆகக்கூடாது. விஷயம் புரியுறவங்க மட்டும் 313 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இன்னும் ஒரு ரிஜெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கா பார்த்துன்னு இருக்கேன். இன்னும் ஒரு ரிஜெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிடும், உடச்சிடும்னு நினைக்கிறேன். உடச்சிச்சுன்னா டார்கெட் 350 டார்கெட். 313 உடச்சிட்டா 349 டார்கெட்டு. உடையதா ரிஜெக்ட் ஆகுதா பார்க்கலாம். ரிஜெக்ட். திருப்பி ட்ரை பண்ணணும். திருப்பி மேலே போவோம். 315 அது உடச்சிச்சுன்னா டார்கெட். 350 49 இங்கே இருக்குது. இது டார்கெட். அது உடச்சிச்சுன்னா இது டார்கெட். உடையிட்டோம். கொஞ்சம் ட்ரை ஆகினுக்குது. பட் கால் சைடு இப்போதைக்கு போனால் கூட நம்மளுக்கு அவ்வளோ மூவ்மெண்ட் இல்லை. புட் சைடு இருக்குது. சரி இங்கே யாருன்னா எடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது, அப்படியே செகண்ட் டார்கெட் இது. $70 பாயிண்ட்ஸ்க்கு டார்கெட் இது.
புட் சைடு 82 500 புட் 70 பாயிண்ட்ஸ் டார்கெட். 70ன்றது நான் கொடுக்குறேன், அது 350 தொட்டுச்சுன்னா அப்புறமா அங்கே போய் டிசைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 349 தொடட்டும். 349 தொட்டுச்சுன்னா ஃபர்தர் டார்கெட் அங்கே போய் டிசைட் பண்ணலாம். உடனே வெளியே வந்துடாதீங்க. $349. அருமையான அந்த 313 பாருங்க எவ்வளோ தொல்லை கொடுக்குது. ஒரு வாட்டி அதை உடச்சிச்சு, அது மூமெண்ட்டே வேற. அது எவ்வளோ 370 வரைக்கும் போகும். அது 370 390 எல்லாம் ஈஸிலி அச்சீவபிள். 313ல் மட்டும்தான் உட்காந்து அமுக்குறாங்க. அதை விட்டுட்டாங்கன்னா 390 வரைக்கும் அது இருக்குது மூமெண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஃபஸ்ட்டு 349, அப்புறம் ரெட்ரேஸ் 374, அப்புறமா 390. இது 3 டார்கெட்டும் மேலே இருக்குது. இந்த ஒரு 313 மட்டும் தான் அவ்வளோத்தையும் நிறுத்தி வச்சுனுக்குது. அதை விட்டுடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ 349க்கு அது நேராக போகணும். செம்ம டஃபாக குத்துனுக்குறாங்க விளையாட்டு. சரி, லேர்னிங்கில் இருக்கிறவங்க செட்டப்பை வாட்ச் பண்ணுங்க. ஒரு கால் சைட்லேருந்து புட் சைடு மார்க்கெட்டு டேர்ன் ஆகும்போது என்னென்ன வேலை பண்ணணும்னு பாருங்கள். சரி, அங்கே விட மாட்டேங்குது 313. இந்த ரிட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் தாங்கன்னு தெரில. இப்போ கால் சைடு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வரும், பட் என்ட்ரி பண்ணாதீங்க, அது ரெட்டாக மாறிடும். பட் இதில் ரிட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது. இப்போ இந்த 278லேருந்து 314 டார்கெட் எடுத்துட்ருப்பீங்க. இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டோம், பார்க்கலாம். ஒரு ட்ரை. நிஃப்டி சூப்பராக இருக்குது, சென்செக்ஸ் தான் தொல்லை கொடுக்குது. நிஃப்டி அருமையாகுது புட் சைடுக்கு. இப்போ அதுவும் கால் சைடு ரெடி ஆகுது. விட்டுடுச்சு, தோத்துட்டாங்க கால் சைடு. புட் சைடு தான் ஜெயிச்சிட்டாங்க. பியூட்டிஃபுல். அவ்வளோதான். இன்வெல்ட் 349 டார்கெட். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் பாருங்கள். 349 மியூட் பண்ணிக்கோங்க. 349 ஃபஸ்ட் டார்கெட். அது 370 பாயிண்ட்ஸ் டார்கெட்டுக்கான ட்ரேட் இது. இந்த 70 தொட்டுச்சுன்னா 100 டார்கெட்டுக்கு போகிறோம். அடுத்தது 349ல் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிடுங்க. ப்ராஃபிட்டில் உட்காந்துட்டு இன்னொரு ட்ரேடு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் ரிட்ரேஸ் ஆகுது. எஸ், பியூட்டிஃபுல். லாஸ்ட் தொல்லை கொடுக்குறாங்க. புட் சைடு தான் ஜெயிக்கும். கொஞ்ச நேரம் தான் இந்த கிரீனு கால் சைடு, திருப்பி அது கீழே வந்துடும். அதுவும் கால் சைடு சூப்பராக தான் உட்காந்துட்டு இருக்குது. பட் நம்மளுக்கு புட் சைடு போனால் மட்டும் தான் ட்ரேடு. கால் சைடு நம்ம என்ட்ரு ஆகல. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கிறீங்கன்னு பாருங்கள். 278 நான் ஸ்டாப் லாஸ் சொன்னேன். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான் இல்லை. டார்கெட்லாம் வேறு லெவலில் இருக்குது. புட் சைடு மிஸ் பண்ணுற போகிறீங்க. எஸ், பியூட்டிஃபுல். இப்போ இதுக்கு மேலே நிறுத்தாது. புட் சைடு கண்டினியூ ஆகிடும்.
349 டார்கெட். டார்கெட் 349 தொட்டுச்சுன்னா உடனே வெளியே வராதிங்க, அங்கே போய் டிசைட் பண்ணலாம். இன்னும் இருக்குது மேலே, இன்னொரு 390 வரைக்கும் டார்கெட் இருக்குது. உடனே வெளியே வந்துடாதீங்க, இன்னொரு 30-40 பாயிண்ட் அதுக்கு மேலே இருக்குது. ரிட்ரேஸ் ஆகாத போகுமா நம்ம பார்க்கணும் அங்கே போயிட்டு, அவ்வளோதான் விஷயம். வால்யூமோடு போச்சுன்னா விட்டுடலாம், ஏன்னா அது 349 கொஞ்சம் தொல்லை கொடுக்கும். அது வால்யூமோடு போயிடுச்சுன்னா விட்டுருங்க, அமைதியாக போட்டோம். பியூட்டிஃபுல். இப்போ டார்கெட் சூப்பர். 374 எக்ஸிட் பண்ணிக்கோங்க. 374 டார்கெட் இதுதான் எக்ஸிட். இன்னும் இருக்கு 94 பாயிண்ட்ஸ், 113 15 பாயிண்ட்ஸ் அடிச்சு தள்ளிச்சு. மொத்த டார்கெட் எடுத்துச்சு. ஸோ 118 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்திருக்கு. இப்போ ரியல் புட் சைடு வந்துடுச்சு. இதுக்கு மேல்ட்டு வேறு லெவலில் போவோம். இது மேலே நம்ம பாட்டம் ஃபிஷிங் பண்ணோம் இன்னைக்கு. இப்போ இதுக்கு மேலே ரியல் புட் சைடு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் பெண்டிங் இருக்குது, மாட்டிக்காதீங்க. 131 புட் சைடு பாயிண்ட்ஸ். வாஸ் த ட்ரேட் டுடே? இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ட்ரேடு? தம்ஸ் அப் போட்டு. How many of you felt good? எப்படி இருந்துச்சு ட்ரேடு இன்னைக்கு? 131 பாயிண்ட்ஸ் புட் சைடு லாஸ்ட் ட்ரேடு. அவ்வளோதான். வெரி குட், வெரி குட். சி, நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுறோன்றதை சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணோம். புட் சைடுக்காக வெயிட் பண்ணுகிறோன்னு அழகாக வெயிட் பண்ணி இப்போ இது ரிட்ரேஸ் ஆகி புட் சைடு. ஓகே, நாகராஜன் புட் சைடு எடுத்திருக்காரு, 20 பாயிண்ட் கேப்சர் பண்ணிக்க. சி, புட் சைடு இதுக்கு மேல்ட்டு ஃபுல்லாக போயினே இருக்கும். இது நம்ம பாட்டம் ஃபிஷிங் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம ரிலாக்ஸாக கால் மேலே கால் போட்டுன்னு உட்காரலாம். பாயிண்ட்டு சூப்பராக போயினே இருக்கும். பட் புது என்ட்ரி நான் சொல்லணும்னா ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எங்கே வேணும்னா 314 332 ஸ்டாப் லாஸ் போட்டு உட்கார்றவங்க உட்காரலாம். தேங்க்யூ.